என்ன பிரச்சனை கேக்குறல்ல? என்ன பிரச்சனை சொல்ற? என்னடா பிரச்சனை? ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா அவன் மேல கேஸ் எடுக்கணும். எது? ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா அவன் மேல கம்ப்ளைண்ட் எடுக்கணும். முடியாது. உமான் ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்தி என் வாழ்க்கை கெடுத்துட்டு போயிட்டா சார். அவன் மேல கேஸ் எடுக்க முடியுமா முடியாதா? இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுப்பா. சார் என்னடா சொல்ற? அவன் மேல கேஸ் எடுக்கணும் சார். என்னடா ஐயா எடுத்து பேசிட்டு இருக்க? முடியாது. ஏன் முடியாது? ஏன் சார் முடியாது? முடியாதுன்னு சொல்றல. ஆம்பளை ஏமாத்திட்டு ஒரு பொம்பளை கேஸ் கொடுத்தா அவனை தூக்கிட்டு வந்து போட்டு மிதிக்கிறீங்கல்ல, அதே ஒரு பொம்பளை ஏமாத்திட்டு ஆம்பளை கேஸ் கொடுத்தா ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டமா சார்? நீ சொல்றதை வச்சு கதை தான் எழுத முடியும், கம்ப்ளைண்ட் எழுத முடியாது. சார் நான் கடைசியா கேட்கிறேன் சார், கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா முடியாது சார்? எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? நான் இந்த இடத்த போக முடியாது சார். என்ன உங்க அப்பா விட என்ன தர பண்ண போறியா? முடியாது சார், முடியாது சார். என்ன சார்? வெளியே போடா. சாதாரண ஒரு பர்ச தொழிற்சாலை கேஸ் எடுக்கிறீங்க, என் வாழ்க்கை தொழில் வந்து நிக்கிற, ஏன் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க? கற்பழிச்சு ஏமாத்தான் கேஸா? காதலிச்சு ஏமாத்தான் கேஸ் கிடையாதா? நீ கேஸ் எடுக்க வைப்ப. நீ தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சதா உன் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இத பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற? உண்மைதான் சார். தெருல போற ஒரு நாய் அடிச்சா கூட அதை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு நோகடிச்சா சொல்றேன், அதை ஏன் சார் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? 5 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குறோம், அந்த சோப்பு தரமானதா இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் கேஸ் போட சட்டமும் இருக்கு, அது விசாரிக்க கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையில எடுத்து சத்தியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா, அதை தடுக்க ஏன் சார் சட்டம் இல்ல? ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா ஈவ்டீசிங்னு கேஸ் இருக்கு. முந்தா நாள் பீச்ல என்ன மாதிரி காதல ஏமாந்த ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது காரணமான பொண்ணு மேல கேஸ் எடுக்கல, ஏன் நியூஸ் கூட வரல. பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா என்ன சார்? இதுவே நான் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருந்தா மகளிர் சங்கத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருப்பீங்கல்ல. அதுவே ஆம்பளை மட்டும் ஏன் சார் அப்படி இல்ல? பெண் என்பவள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதால் அவளுக்காக சட்டமும் சமுதாயமும் போராடுகிறது. ஆண்களுக்கு அப்படி அல்ல. நான் சார் ஆம்பளை பொம்பளை ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். உடம்புல ஏற்படுற வலியை விட மனசுல ஏற்படுற வலி தான் சார் அதிகம். இது நான் எனக்காக சொல்ல சார். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன் ஊருக்கு 100 பேர் இருக்கா.